ओं नमो वेंकटेशाय। वेंकटाद्रिसमं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन, वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति। திருவிழா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீமத் வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத் கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दं मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய பகவத்கீதை மாஹாத்மியத்தில் யத்ர கீதா விசாரஸ்ச படனம் பாடனம் ஸ்ருதம் தத்ராஹம் நிச்சிதம் பிருச்வி நிவசாமி சதைவஹி என்று பகவான் பூமி தேவியை பார்த்து சொல்கிறார். எத்திர கீதா விசாரா, எந்த இடத்தில் கீதையினுடைய விசாரம் நடக்கிறதோ, படனம் அதனுடைய பாடமானது நடக்கிறதோ, பாடனஞ்ச கற்பித்தல் நடக்கிறதோ, தத்ராஹம் நிச்சிதம் பிருச்வி நிவசாமி, தத்ர அந்த இடத்தில் அகம் நிவசாமி நான் நிச்சயமாக அதே இடத்தில் இருக்கிறேன், சதா ஏவகி அங்கேயே நித்தியமாக இருக்கிறேன் என்று பகவான் எந்த இடத்தில் பகவத்கீதையினுடைய விசாரம் படனம் பாடனம் நடக்கிறதோ, ஸ்ருதம் கேட்கப்படுகிறதோ அந்த இடத்தில் நான் இருக்கிறேன் என்று பகவான் பகவத்கீதை மகாத்மியத்தில் செல்ஃப் ஸ்டேட்மெண்ட்டாக அங்கே சொல்கிறார். அப்பேற்பட்ட பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். அதற்கு முதலில் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் இந்த நிகழ்ச்சியை துவங்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. श्रीनिवास प्रार्थना. नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् अनन्ताय नमो नमः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्ण परमात्मनः अनुग्रहेण समस्त प्रपंचस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभ संपत् समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्वी जन तपोबल वृद्धि द्वारा समस्तस्यापि मानव समाजस्य सर्वारिष्ट परिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य
सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिना परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितम् शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातन्तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतध्रुवाणि तिर्मतिर्मम। ज्ञानयज्ञेन चाप्यन्ये यजन्तो मामुपासते ஏகத்வேன பிரசக்த்வேன பகுதா விஸ்வதோ முகம். இப்பொழுது திரு ஊபே அனந்த பத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் இந்த ஸ்லோகங்களுக்கு அர்த்தங்களை நமக்கு விவரிப்பார். அதை கேட்டு மகிழ்வோம். ஞானயஜ்ஞேன சாப்யன்யே யஜந்தோ மாம் உபாசதே ஏகத்வேன பிருதக்த்வேன பகுதா விஸ்வதோ முகம். ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. 5 ஸ்லோகங்களினாலே பகவானை எப்படி உபாசிக்க வேண்டும் என்பதை பரமாத்மா இங்கே காண்பிக்கிறான். முன் ஸ்லோகத்தில் பார்த்தோம்னு சொன்னால் சததம் கீர்த்தயந்தஹா மாம் யதந்தஸ்ச திருடவ்ரதாக நமஸ்யந்தஸ்ச மாம் பக்தியா நித்தியயுக்தாக உபாசத்தே என்று அருளி செய்தான். என்னிடத்தில் இருக்கக்கூடிய அச்சஞ்சலமான பக்தி, அச்சஞ்சலமான பக்தினா அன்ஷேக்கபிள், அன்கண்டிஷனல் ஃபெய்த் அப்படின்றோம் இல்லையோ, அந்த மாதிரி அந்த அச்சஞ்சலமான பக்தியினாலே எப்பொழுதும் என்னுடைய நாமங்களை சொல்லிக்கொண்டே அவர்கள் இருப்பார்கள். அர்ச்சனம் முதலான கர்மாக்களில் அவர்கள் திருடமான சங்கல்பத்துடன் ரொம்ப முனைப்பா இருப்பா. நான் தான் சுவாமி. அவர்கள் எல்லோரும் தங்களை தாசபூதர்கள் என்றும் உணர்ந்து ஒரு பராயா பிரேமையா, உயர்ந்த அன்பினாலே, உயர்ந்த பக்தியினாலே எப்பொழுதும் என்னை அவர்கள் வணங்கிக் கொண்டே சேவித்துக் கொண்டே இருப்பார்கள். அதில் அவளுக்கு என்ன ஆசை, எதனால் அவளுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் வருது அப்படி கேட்டால், என்னோடைய சேர்ந்து இருக்கணும், என் கூடவே இருக்கணும், என்னை விட்டு இருக்கக்கூடாது. ஒரு க்ஷணம் என் முகூர்த்தம் க்ஷணம் வாபி வாசுதேவோ நச்சிந்தியதே. ஒரு க்ஷணம், ஒரு முகூர்த்த காலம் வாசுதேவனான பரமாத்மா ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் அவன் நினைக்கப்படவில்லை என்றால் அப்படின்னு அர்த்தம். அவளுக்கு அதுவே பெரிய விஷயம். சாஹானிஹி சாப்ராந்திஹி சா மகச்சித்ர தன் மகச்சித்ரம் சாச்ச விக்ரியா. ஐயோ இப்படி ஆயிடுத்தே, ஐயோ இந்த மாதிரி ஆயிடுத்தே, ஐயோ என்னால் முடியலையே, ஐயோ எனக்கு தாங்கலையே என்பதாக அந்த அளவிற்கு அவர்கள் பெரும் துயரத்தை துன்பத்தை அடைவார்கள். இப்போ பிரகிருதி மகத்து அகங்காரம் முன்னாடி சொன்னதில் அங்கங்கள். இப்போ பிரதானமான ஒரு உபாசனை, அதாவது பகவன் நாமாக்களை மட்டுமே
எப்பொழுதும் ஒருவன் உச்சரித்து கொண்டிருப்பது என்பது அவனுக்கு சாட்சாத் மோட்சத்தை அளிக்காது. அவன் பரிபூர்ண உபாசகன் இல்லை. அதனால தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த மார்கழி மாதம்னு சொல்கிறோம். மார்கழி மாதம்ன்றது முழுக்க முழுக்க பகவன் நாம சங்கீர்த்தனத்திற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய மாதம். பகவானுடைய திருநாம சங்கீர்த்தனத்தை வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க என்று சொல்லப்படுகிறது. இப்படி பகவானுடைய நாம சங்கீர்த்தனம் பண்ணும் பொழுது அதனால் நமக்கு மோட்சம் முடியுமான, நம்ம பாபம் போகும். ஆனால் மோட்சம் பண்ணணும்னா, மோட்சம் கிடைக்கலன்னா அதுக்கு பக்தி யோகம் பண்ணால்தான் முடியும். இந்த பக்தி யோகம்னா என்ன, பிரபத்தி யோகம்னா என்ன, பகவத்கீதையில் கர்மயோகம் ஞான யோகம், அதுக்கப்புறம் பக்தி யோகம் எப்படி சொல்லப்படுறது. இப்போ இந்த மத்தியம ஷட்கம்னு 7வது அத்தியாயத்தில் 12வது அத்தியாயத்து பர்யந்தம் பக்தி யோகம் தான் பிரதானமாக காண்பிக்கப்படுகிறது. ஆகினால இதை பண்ணினால்தான் மோட்சமே தவிர்த்து கேவல நாம சங்கீர்த்தனத்தினால மோட்சம் இல்லைன்றதை கன்ஃபார்ம்டாக 100% மனசில் நன்னா நிரூடியாக புரிந்து வைத்து கொள்ளுங்கள். அதில் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரக்கூடாது. அப்போ நாம சங்கீர்த்தனம் பண்ணினா இன்வாலிடா? இன்வாலிட் இல்லை. நாம சங்கீர்த்தனம் பண்ணினா பியூட்டிஃபுல், வேல்யூபிள், சந்தேகமே வேண்டாம். ஆனால் அது சாட்சாத்தா மோட்சத்தை கொடுக்காது. சதனம் கீர்த்தயந்தோ மாம் யதந்தஸ்ச திருடவிரதாகன்ற ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட விஷயத்தை பெருமாள் இங்கே அனுவாதம் பண்ணிட்டு இருக்கான். அதாவது பகவன் நாமாக்களே சொல்லிக்கொண்டு பரிபூர்ணமாக என்னை உபாசித்தால் தான் அவன் பூரண உபாசகன். நான் வெறும் ராமா ராமா சொல்லிட்டு இருக்கேன், கிருஷ்ணா கிருஷ்ணா சொல்லிட்டு இருக்கேன், சந்தியாவதனம் பண்ணாமல் இருக்கேன், கர்மானுஷ்டானம் பண்ணாமல் இருக்கேன், பக்தி யோகம் பண்ணாமல் இருக்கேன்னா அந்த நாமாக்களை சொன்னால் அதுக்கு சில பலன்கள் உண்டு. ஆனால் கர்மயோகத்தோடு சேர்த்து, ஞான யோகத்தோடு சேர்த்து, பக்தி யோகத்தை சேர்த்து நாமாக்களை சொல்லும் பொழுது அதனுடைய வீரியம் அதிகமாகுது. இப்போ 2 மாத்திரை கொடுக்குறார் வைத்தியர் வச்சுக்கோங்களேன். 2 மாத்திரை கொடுக்குறார். அதாவது ஒரு டானிக் வந்து எனர்ஜி டானிக் வச்சுக்கோங்க. ஒரு டானிக் எனர்ஜி டானிக், இன்னொரு டானிக் உனக்கு உடம்பு வியாதி நிவர்த்தி ஆகிறதுக்கோசரம் கொடுக்குறது. நீ எனர்ஜி டானிக் சாப்பிடு, எனர்ஜி வரும். ஆனால் வியாதி நிவர்த்தி ஆகணும்னா அந்த பிரதானமான மருந்து சாப்பிடணும். கரெக்டாக இந்த எக்ஸாம்பிள் புரியுறதா? வியாதி நிவர்த்தி ஆகணும்னா உனக்கு என்ன பண்ணணும்? பிரதானமான அந்த மாத்திரையை நீ சாப்பிடணும். பிரதானமான மாத்திரையை சாப்பிடாமல் நான் வெறும் எனர்ஜி டானிக் மட்டும் சாப்பிட்றேன்னா, எனர்ஜி டானிக் சாப்பிட்டா எனர்ஜி வரும், சந்தேகம் இல்லை. ஆனால் வியாதி டாமினேட் பண்ணித்தான் என்ன பண்ண முடியும்? அப்போ தன் நிவர்த்தகம் அதை போக்கடிக்கக்கூடியதான ஒரு மருந்து சாப்பிட்டால்தான் இதுவும் அதுவும் சேர்ந்து உனக்கு பலன் அளிக்கும். அது இன்னும் உடம்பும் க்யூர் ஆகும், எனர்ஜியும் சக்தியும் உனக்கு அதிகமாகும். அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் பரமாத்மா இங்கே சொல்லுகிறான். பிரகிருதி, மகத்து, அகங்காரம் என்பதாக 24 விதமான தத்துவங்களாகவும் அதிலிருந்து தோன்றியதான அண்டம் முதலான 14 லோகங்களாகவும் இப்படி எல்லாமா இருப்பவன் நான் ஒருவனே என்பதை அறிந்து ஞான யஜ்ஞேன, ஞானம் என்னும் யஜ்ஞத்தினாலே ஒருவன் என்னை ஆராதித்தானேயானால் மற்றும் உள்ளதான அந்த ஞான யஜ்ஞத்தினாலே மகாத்மாக்கள் என்னை ஆராதித்து பலன் பெறுகிறார்கள். அதாவது ஞான யஜ்ஞேன பகவானை பூரணமாக எவன் உபாசிக்கிறான் என்பது இந்த ஸ்லோகத்தில் பிரதானமாக காண்பிக்கப்படுகிறது. முன்பு சொன்னவை என்னது? இந்த உபாசனத்திற்கு அங்கங்கள், அப்பேரட்டஸ் ரெக்வயர்ட் அப்படின்னு சயின்ஸில். அப்பேரட்டஸ் ரெக்வயர்ட், அதனுடைய அங்கங்கள். அந்த அங்கங்கள் உண்டு. அங்கம் அங்கி, அங்கத்தை உடையது அங்கி. அங்கம் என்பது அப்பிரதானம், அங்கி என்பது பிரதானம். இப்போ கை கால், தலையில் கை கால் இருக்குது, கண் இருக்குது, காது இருக்குது. கை இல்லாமல் ஒருத்தரால் உசுறு வாழ முடியும், கால் இல்லாமல் ஒருத்தரால் உசுறு வாழ முடியும், கண் இல்லாமல் ஒருத்தரால் உசுறு வாழ முடியும். தலை இல்லாமல் உசுறு வாழ முடியுமா? தலை இல்லாமல் உசுறு வாழ முடியுமா? அங்கி என்பது பிரதானம், அங்கங்களுடன் கூடியது அங்கி. எனவே ஞான யஜ்ஞேனச்ச யஜந்தஹா, ஞானம் என்பதான யாகத்தினாலேயும் அவர்களுக்கு ஒரு பிரீத்தியானது ஏற்படுகிறது. அந்நேபி, யாரு? பகவானை பரிபூர்ணமாக உபாசனை செய்யக்கூடிய மற்றுமுள்ள மகாத்மாக்கள் பகுதா, பல பிரகாரமாக, பலவடியாக, பிருத்தக்வேன. அப்போ சமஷ்டி காரணமாகவும் வியஷ்டி காரணமாகவும் இருக்கக்கூடிய எல்லாம், அவற்றினுடைய உட்பிரிவுகள் எல்லாம் அதில் காண்பிக்கப்படுகிறது. அதாவது பிரம்மாவை படைப்பது பரியந்தம் சமஷ்டி, அதற்கு பிறகு வரக்கூடியதான தேவாதிகளுடைய சிருஷ்டி வெஷ்டி. புரியுறது? கவனிங்க சுவாமி, நன்னா கிளியராக இருந்தது, திடீர்னு டபக்குன்னு ஒரு கூகுளி போட்டேன்றதாக ஒரு பயம் வரும் எல்லாருக்கும். சரிதான், ஆனால் இதான் விஷயம். என்னன்றதை புரிஞ்சுக்கோங்க. அதாவது பிரம்மாவை படைப்பது பரியந்தம் சமஷ்டி சிருஷ்டி, தரைக்ஷத பகுஸ்யாம் பிரஜாயேய என்பது உபனிஷத் வாக்கியம். அந்த சச்சப்தத்தினாலே சொல்லப்படக்கூடிய காரணரூபமான பரபிரம்மம் சொன்னது.
இப்போ காரணம்னா என்ன, காரியம்னா என்ன புரிஞ்சுக்கணும். இதுதான் விசிஷ்டாத்வைதம், ராமானுஜ சித்தாந்தத்தின் மேன்மை தான். சுவாமி ராமானுஜர் தன்னுடைய சித்தாந்தத்தினுடைய அடிப்படையை எடுத்து நமக்கு ஸ்பஷ்டமாக எடுத்து காண்பிக்கிறார். ததைக்ஷர பகுஸ்யாம் பிரஜாயேய, அந்த சச்சப்தத்தினாலே சத் பிரம்மம், சதேவ சௌமிய இடமக்ர ஆசீத், இதெல்லாம் உபனிஷத் வாக்கியம். கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். ஆனால் இந்த உபனிஷத் வாக்கியங்களினால் தான் நம்ம அர்த்த நிர்ணயம் பண்ணணும். உபனிஷத்து இல்லைன்னா நமக்கு அர்த்த நிர்ணயம் பண்ண முடியாது. பிரம்மத்தல தத்துவத்தை புரிஞ்சுக்க முடியாது, பிரபஞ்ச ரகசியத்தை புரிந்து கொள்ள முடியாது. நாம் என்ன ஆகுதுன்னா, சூக்ஷ்ம சிரச்சித் விசிஷ்டம் பிரம்ம காரணம், ஸ்தூல சிரச்சித் விசிஷ்டம் பிரம்ம காரியம் என்று இந்த காரண காரிய பாவம் சொல்லப்படுகிறது. அதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் புரிந்து கொண்டோம் எனால் ஆனந்தம் ஏற்படும். சூக்ஷ்ம சிரச்சித் விசிஷ்டம் பிரம்மம். இந்த இப்போ பார்க்கிறமே இந்த பிரபஞ்சம், இந்த உலகம் முழுக்க பார்க்கிறமே, இந்த உலகம்ன்றது சத்தியம், அசத்தியம் இல்லை. ராமானுஜ சித்தாந்தத்தில் இதெல்லாம் சத்தியம், எல்லாம் உண்மை, பரமாத்மா உண்மை. சத்யஸ்ய சத்தியம் மிருத சத்திய நேத்திரம் சத்யாத்மகம் துவாம் சரணம் பிரபன்னாக என்று சத்தியம் என்றே அவனை கொண்டாடுறான். சத்தியன் என்பதாகவே அவனுடைய பெருமை, அவனுடைய மகிமையானது காண்பிக்கப்படுகிறது. அத்தகைய அந்த பரமாத்மாவை எப்படி உணர வேண்டும், அந்த பரமாத்மாவை எப்படி அனுபவிப்பது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. காரண விசிஷ்டமான அந்த பிரம்மம் காரியமாக மாறுகிறது. சூக்ஷ்மம், நாம ரூபம், பெயர் கிடையாது, உருவம் கிடையாது, எதுவுமே இல்லாமல் இந்த பிரபஞ்சம் சூக்ஷ்மாவஸ்தையில், சூக்ஷ்ம நிலையில் பகவானிடத்தில், அந்த பிரம்மத்தினிடத்தில் ஒடுங்கி இருக்கிறது. சூக்ஷ்மாவஸ்தையில் இந்த பிரம்மத்தினிடத்தில் பிரபஞ்சமானது ஒடுங்கி இருக்கிறது. நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்ப அந்த பிரம்மம் பார்க்கிறது. ததைக்ஷத பகுஸ்யாம் பிரஜாயேயேதி, செல்ஃப் மேனிஃபெஸ்டேஷன் பேர் அதுக்கு. நான் பகுவாக கடவேன், நான் இந்த பிரபஞ்சமாக பரிணமிக்க கடவேன், நான் இந்த பிரபஞ்சமாக பரிணமிக்க கடவேன் என்று சொல்லும் பொழுது ஒரு சிருஷ்டி உண்டாகிறது. அந்த சிருஷ்டிக்கு சமஷ்டி சிருஷ்டி என்பதாக பெயர். இப்போ சமஷ்டி உபநயனம்னு சொல்லுவாங்க. சமஷ்டி உபநயனம்னு அர்த்தம் எல்லாரையும் சேர்த்து ஒரே நாளில் உபநயனம் செய்து வைக்கிறது. அது என்ன ஆகிறது, படைக்க ஆரம்பிக்கிறது. அந்த படைக்க ஆரம்பிக்கும் பொழுது எல்லா பெயர் உருவம் இல்லாமல் முதல்ல ஆரம்பிக்கிறது. இப்போ ஒருத்தருக்கு குடம் பண்ணணும், அகல் விளக்கு பண்ணணும், 2-3 தட்டு பண்ணணும், குட்டி குட்டியாக 4-5 சொப்பு பண்ணணும். அதுக்கு என்ன தேவை, மண்ணு தான் தேவை. அந்த மண்ணை நன்னா எடுத்து குவிச்சு வச்சிருக்காரு பாருங்க, அதுக்கு என்ன பேர், சமஷ்டி என்பதாக பேர். அந்த மண்ணை எடுத்து முழுக்க குவிச்சு வச்சுட்டாரா, அது சமஷ்டி. இப்போ அந்த மண்ணை பிசைஞ்சு அதை தட்டி ஒரு சக்கரத்தில் வச்சு சுத்தினா பானைன்னு தனியாக ஒன்று வருது, அகல் விளக்குன்னு தனியாக ஒன்று வருது. ஒருத்தருக்கு பொம்மை தேவை, குதிரை பொம்மை அப்படின்றது ஒன்று தனியாக வருது. இப்போ பாருங்க, முதல்ல மொத்தையாக இருந்தது, அதுக்கு என்ன பேர், மண், அவ்வளோதான் பேர், மண் உருண்டைன்னு பேர். அந்த மண் உருண்டையிலேருந்து என்ன கொண்டு வந்தார், ஒருத்தர் குடம் கொண்டு வந்தார், ஒருத்தர் அகல் விளக்கு கொண்டு வந்தார், ஒருத்தர் தட்டு கொண்டு வந்தார், ஒருத்தர் இன்னொரு பாத்திரம் கொண்டு வந்தார். இப்போ முதல்ல இருக்கச்சு அதுக்கு பெயர் உருவம், இது எல்லாம் எதுக்குள்ளே இருந்தது, எதுக்குள்ளே இருந்தது, அந்த மண் மூட்டையில் தான் இருந்தது இல்லையா, குவித்து வைக்கப்பட்டிருந்த மண்ணில் தான் இருந்தது. மண் இல்லைன்னா அது வராது, மண் இல்லைன்னா குடம் பண்ண முடியாது, மண் இல்லைன்னா அகல் விளக்கு வராது. கரெக்டு தானே, புரிஞ்சுதா? அப்போ அது எப்படி இருந்தது, சூக்ஷ்ம அவஸ்தையில் இருந்தது. அதுவே என்ன ஆகுது, இது உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன், பட் இப்படியே புரிஞ்சக்கூடாது. ஸ்தூலாவஸ்தையில் வரச்சே இது அயம் கடஹா, இது குடம், இது விளக்கு, இது குதிரை பொம்மை, இது ஒரு பாத்திரம், மண் பாத்திரம் என்று ஒரு உருவமும் ஒரு பெயரும் அதற்கு உண்டாயிற்றல்லவா. அது போன்று தான் பிரம்மமானது சூக்ஷ்ம அவஸ்தையில் தன்னிடத்தில் ஒடுங்கி இருக்கிறதான அந்த அந்த உலகத்தை சிருஷ்டிக்கும் பொழுது முதல்ல சமஷ்டி, மொத்தம் மண் கோவியல் மாதிரி சமஷ்டி ஆக்குறது. அப்புறம் வியஷ்டி, வியஷ்டின விவிச்ச என்றதாக சொல்லி அதை தனித்தனியாக பிரித்து அந்த பிரம்மமானது காண்பிக்கிறது. நாம ரூப விபாகம் என்று அதற்கு பெயர், பெயரையும் அளிக்கிறான், உருவத்தையும் அளிக்கிறான். இந்த சமஷ்டின்னு மண் குவியல் இருக்கு பாருங்க,
அது பரியந்தம் ஒரு சிருஷ்டி இருக்கே, அது அந்த மண்ணை கொண்டு வந்து சேமித்து வச்சு அதில் இருக்க தும்பு துப்பட்டிலாம் எடுத்து அதை கரெக்டாக கொடுத்து குவிச்சு வச்சிருக்கலாம் பாருங்க. அந்த மாதிரி சமஷ்டி சிருஷ்டியில் பிரம்மா பரியந்தம் சிருஷ்டிச்சிருவான் பரமாத்மா. சமஷ்டியில் பிரம்மா பரியந்தம் சிருஷ்டிச்சிருவான். அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், அந்த பிரம்மனை கொண்டு அந்த பிரம்மதேவன் மேலே சிருஷ்டிக்க ஆரம்பிப்பான். அந்த பிரம்மனை கொண்டு எல்லாவற்றையும் படைப்பான். அதான் நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான் என்று வர்ணிக்கிறார் திருமிழிசை ஆழ்வார். நான்முகன் திருவந்தாரி என்னும் அற்புதமான பிரபந்தத்தில் நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான் என்று அவன் ஆரம்பிக்கிறார். ஆகையால அந்த சிருஷ்டி உண்டாருதோ இல்லையோ, புரியுதா உங்களுக்கு? அந்த சிருஷ்டிக்கு என்ன பேரு? வியஷ்டி சிருஷ்டி என்பதாக பேர். நாமம் உருவம் பெயரை உண்டாக்குகிறது, உருவத்தை உண்டாக்குகிறது. பெயர் உருவம் முதலானவைகள் எல்லாம் உண்டாகின்றன. அதனால பகுதா பிருத்தக்வேன என்பதினாலே சமஷ்டி சிருஷ்டி என்பது காரணம் பிரம்மா பரியந்தம், வியஷ்டி சிருஷ்டி என்பது காரியம் அந்த பிரம்மாவினாலே செய்யப்படக்கூடிய சிருஷ்டி. அதில் தான் இவன் தேவன், இவன் மனுஷன், இது பசு, இது பக்ஷி, இது மிருகம் என்றதான விபாகங்கள், அதாவது பிரிவுகள் உண்டாகின்றன. இந்த விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தின் அடிப்படையான விஷயம் இங்கே காண்பிக்கப்படுகிறது. பகவான் வேறு உலகம் வேறு என்பதுதான் விசிஷ்டாத்வைத சித்தாந்தம். ஈஸ்வரன், ஜீவன், அச்சேதனம் என்பதான 3 தத்துவங்களை நாம் அங்கீகரிக்கிறோம். தத்துவத்திரயம் என்பதாக அதற்கு பெயர். சித்து, அச்சித்து, ஈஸ்வரன் என்று பெயர். சேதனத்துடனும் அச்சேதனத்துடனும் கூடியதான இந்த ஜகத்தானது, இந்த உலகமானது பகவானுக்கு ஷரீரமாய் இருக்கிறது. பரமாத்மா இதற்கு ஆத்மா, பரமாத்மா இதற்கு ஆத்மா என்பது விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தின் அடிப்படை ஆணிவேர், அஸ்திவாரம். இதை நன்னா புரிஞ்சுண்டால்தான் ராமானுஜ சம்பிரதாயம், ராமானுஜ சித்தாந்தத்தின் அர்த்தங்கள் புரியும் நமக்கு. மொத்தத்தில் சாரமான விஷயம் என்ன? சேதனா சேதனாத்மகமான பரமாத்மா ஒருவன்தான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அவன் சேதனங்களையும் அச்சேதனங்களையும் தனக்கு தேகமாக ஷரீரமாக உடையவன். அதே பரமாத்மா பிரளயத்தில், மகாப்பிரளயம்னு ஏற்படக்கூடிய அந்த சமயத்தில் சூக்ஷ்மமான சித்தோடையும் அச்சித்தோடையும் கூடியவனாய் இருக்கிறான். பரமாத்மா சூக்ஷ்மமாக இல்லை, கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. வார்த்தையினுடைய பொருளை நன்னா மனசில் பதிய வச்சுக்கணும். இந்த பிரபஞ்சம் சூக்ஷ்மமாகி இருக்கு, அது பரமாத்மாவிடத்தில் ஒட்டிண்டு இருக்கு. பரமாத்மாவிடத்தில் அது ஒட்டிண்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? அவிபக்தம் என்பதாக அதற்கு பெயர். அவிபக்தம்னா அதை பிரிக்க முடியாது, அதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. இப்போ ஒரு பேக் உள்ள எல்லா சாமானையும் போட்டு வச்சிருக்க, சட்டுன்னு நமக்கு தேவையான ஒரு சாமான் எடுக்கணும்னா எடுக்க முடியல, பட் எல்லாம் அது உள்ள இருக்கு. உடனே அதை எடுத்து பிரித்து, இந்த மாதிரி இது சாவி, இது பேனா, இது கத்தி, இது ஃபோனு, இது மாத்திரை அப்படின்னு வச்சுருக்கார். இல்லை இப்படி வச்சுக்கலாமா? ஒரு டப்பாவில் நான் 10 மாத்திரை போட்டு வச்சுருக்கார். அதில் மெட்டாசின் எது மாத்திரை தெரியாது நமக்கு, தலைவலிக்கு எது மாத்திரை, உடம்பு ஜுரத்துக்கு எது மாத்திரை, என்ன வயிற்றுவலிக்கு எது மாத்திரை, எல்லா மாத்திரையும் ஒரே டப்பாவில் போட்டு வச்சுருந்தா அப்புறம் பிரிச்சு விட்டார், செக்ஷன் பண்ணுறார். அது அங்கங்கே கரெக்டாக வச்சுரு. பர்பா இது தலைவலி மாத்திரை, தலைவலி மாத்திரை ஒரு டப்பா எடுக்கிறோம், வயிற்றுவலி மாத்திரை ஒரு டப்பா எடுக்கிறோம். அந்த மாதிரி அவிபக்தம் முதல்ல பிரிக்காமல் இருந்தது, செக்ரிகேட் பண்ணாமல் இருந்தது. அப்புறம் என்ன பண்ணால் பரமாத்மா அதெல்லாம் செக்ரிகேட் பண்ணி காமிச்சான். அதனால் பிரளய காலத்தில் அந்த சூக்ஷ்மாவஸ்தையில் அவைகள் இருக்கின்றன, புரியுதா? சிருஷ்டி காலத்தில் அது வெளியில் வருது, விபக்தம்னு பேர், பெயரை உடையதாக ஆகிறது. மேலே பெயர் உருவம் அதை குடிக்கிறது. இது திருப்பி திருப்பி நான் 2-3 எபிசோடாக ஏன் திருப்பி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், இதெல்லாம் கொஞ்சம் டெக்னிக்கலான விஷயம், மனசில் பதிஞ்சு வச்சுக்கிறதுன்றது நமக்கு ஒரு தத்துவம்,
அது அப்போ தான் புரியும் விசிஷ்டாத்வைதத்துடைய அடிப்படை சுவாமி ராமானுஜர் என்ன சொல்கிறார், அவருடைய சித்தாந்தத்தின் மேன்மை என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ இரும்பு கம்பி ரெண்டாக காய்ச்சிட்டு அதை கொண்டு போய் ஜலத்தில் சொருகிறான், ஸ்வைங் அப்படின்னு அந்த அக்னி என்ன ஆகுது, அந்த ஜலத்தை இழுத்துக்கிறது பாருங்க, அது போல அது மொத்தம் அதுக்குள்ளே சேர்ந்துருது, அதுக்குள்ளே சேர்ந்துருது. அப்போ சூக்ஷ்ம சேத்தனா சேத்தன ஷரீரகனான பரமாத்மா ஸ்தூல சேத்தனா சேத்தன சரீரகனாக அவன் மாறுகிறான் என்று சொன்னோமையானால், அப்போ அந்த வித்தியாசங்கள்லாம் அவனுடைய சரீரத்தில் தான் ஏற்படுறதை தவிர்த்து பரமாத்மாவுடைய ஸ்வரூபத்தில் இல்லை. இதுவும் புரிய வச்சிருக்கேன். நம்முடைய தேகத்திலேயே மாறுதல்கள் உண்டாகின்றன. நம்முடைய தேகத்தில் ஏற்பட்டதான மாறுதல்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய ஆத்மாவில் மாறுதல் என்பது கிடையாது. தேகினோஸ்பின் யதா தேகே கௌமாரம் யவனம் ஜரான்னு கீழே சொன்னார். மறுபடியும் திருப்பி சொல்றதுடைய நோக்கமே என்ன? ஐயா, மனதில் அவ்வளவு சுலபத்தில் பதியாது, அவ்வளவு சுலபத்தில் அறிய முடியாது, பிரமிக்கடிக்கும், நமக்கு குழப்பத்தை உண்டு பண்ணும், இதெல்லாம் இருக்கு நம்ம கிட்ட. எனவே அவைகள் பெயரையும் உருவத்தையும் அடையும் பொழுது பற்பல வகைகள் என்று அறியப்படுகின்றன. பெயரும் உருவமும் இல்லாமல் சூக்ஷ்ம அவஸ்தையில் இருக்கும் பொழுது ஒன்றே ஒன்று என்று நாம் பார்க்கிறோம். இவ்விதமாக மாறுதல் என்பது அந்த சரீரத்தில் தான் உண்டாகிறதை தவிர்த்து அந்த சரீரத்திற்கு ஆதாரபூதனாக இருக்கிறானே பகவான், ஷரீரி என்று பெயர் அவனுக்கு. அந்த ஷரீரியான பகவானுக்கு இந்த மாறுபாடுகள், இந்த விகாரங்கள் முதலான தோஷங்கள் என்பது எதுவும் இல்லை. ஸ்ருதி சொல்றது, வேத வாக்கியம் ச ஏகாக்கி நரமேத என்று சொல்லுகிறது. ச ஏகாக்கி நரமேத என்றால் இந்த பிரளயத்தில் பகவான் தான் தனியாக இருப்பது அவனுக்கு அவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கல. தனியாக இருந்தால் யாருக்கு சுவாமி ஆனந்தமாக இருக்கும்? ஏன்னா ஒரு 4 பேர் 2 பேர் வந்தால் கலகலன்னு பேசிட்டு சிரிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கலாம். ச ஏகாக்கி, இந்த லீலா விபூதி இல்லை, கவனிக்கணும். அதில் கொஞ்சம் டெக்னிக்கலாக பிரிவாக கேட்பா. அப்போ அப்படின்னா மோட்சம் இல்லையான்னு கேட்பா. ச ஏகாக்கி ந ரமேத என்று சொன்னால் பிரளயத்தில் தனியாக லீலா விபூதி இல்லாமல் இருப்பது அவனுக்கு ஒரு ஆனந்தத்தை அளிக்கவில்லை. உடனே கேட்டார், அதுதான் அவன் கூட இருக்கே, நீங்கள் தானே சொன்னேன் சூக்ஷ்ம ரூபத்தில் அவனிடத்துல இருக்கு. ஆமாம், சூக்ஷ்ம ரூபத்தில் அவனிடத்துல தான் இருக்கு. ஆனால் நாம ரூபங்கள் இல்லாமல் இருப்பதினாலே பரமாத்மாவிற்கு அதில் ருச்சி இல்லை, அதை அவனால் அனுபவிக்க முடியல. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இந்த எக்ஸாம்பிள் 100% இதில் பொருந்துமான்னு தெரியல. குழந்தை அப்பா கிட்ட ஏதோ பொம்மை கேட்குறான். அப்பா என்ன பண்ணுறாரு, பொம்மை பார்சல் வாங்கிட்டு வந்துட்டு பையன்கிட்ட கொடுத்துட்டார். டேய், அவசரப்பட்டு பிரிக்காத, வச்சுக்கோ, இதை பிரிக்கக்கூடாது, நீ வச்சுக்கோ, நான் வந்து சொல்கிறேன் அப்படின்ட்டு. குழந்தை கையில் பொம்மை பார்சல் இருக்குது. அந்த பார்சலுக்குள்ளே விசேஷமாக பலவிதமான விளையாட்டு பொம்மைகள்லாம் இருக்குது. ஆனால் அப்பா என்ன பண்ணுறாரு, இன்னும் பிரிக்கல, அது அன்பேக் பண்ணல. ஆனால் அன்பேக் பண்ணினால்தான் அது உள்ளே இருக்கிற பொம்மை எடுத்து விளையாட முடியும். ஆனால் பொம்மை இல்லைன்னு சொல்ல முடியுமோ? பொம்மை இருக்குது. ஆனால் பொம்மை இருந்தால் பொம்மையை விளையாட முடியறதோ? பொம்மை விளையாட முடியல. அந்த மாதிரி சூக்ஷ்ம ரூபத்தில் பரமாத்மாவிடத்தில் நாம ரூபங்கள் இல்லாமல் இந்த சித்தும் சேர்ந்துருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அது ஸ்தூல ரூபத்தில் பரிணமித்தால் தான் பிரம்மமான பரமாத்மாவிற்கு ஒரு சந்தோஷம் வரும். அவற்றை அவன் அனுபவிப்பான் இல்லையா? எப்படி அப்படி கேட்டால், இங்கே பாருங்க, இன்னொரு எக்ஸாம்பிள் உபநிஷத்தை காண்பிக்கிறது. ஒரு மயில் பார்க்குறோம், ஆண்மயில். ஆண்மயில் அழகாக அப்படி தொகையெல்லாம் அப்படி சேர்த்துட்டுருச்சு, அது பாட்டுக்கு போயிட்டு வந்துட்டுருக்கு, நமக்கு அதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதே அந்த மயில் அப்படி வந்து அழகாக அப்படி தோகையை அப்படி விரித்து அப்படி பிரிச்சுதுன்னா என்ன ஆகும்? பொற்று அரவு அல்குல் புனமையிலே போதராய் அப்படின்னு திருப்பாவபாசனம் காமிக்கிறாள் இல்லையோ? முதல்ல இவ்வளோ பெரிய தொகையா, மயிலுக்கு இவ்வளோ பெரிய தொகையா அப்படின்னு பார்த்து நாம் ஆச்சரியப்படுறோம். முதல்ல அந்த தொகைகள்லாம் ஒன்றாக இருந்தது. அப்புறம் அந்த தொகைகளை அந்த மயிலானது விரித்து பார்த்த பொழுது அடேங்கப்பாடியோய், எவ்வளவு பெரிய தொகை, என்ன அழகா இருக்குன்னு பார்க்குறோமோ இல்லையோ? அந்த மாதிரித்தான்
உள்ளுக்குள்ளேயே பகவானிடத்தில் பிரளய காலத்தில் இவைகள் அடங்கி கிடக்கின்றன. பரமாத்மா சிருஷ்டி காலத்தில் சேதன அச்சேதனங்களாகிற தோகையை விரித்து கொண்டு ஆடுகிறான். இதை சுவாமி பராசர பட்டர் ஸ்ரீரங்கராஜஸ்தவத்தில் காண்பிக்கிறார். ஸ்ரீரங்கநாயகி தாயார் என்னும் பெண்மயிலை வசப்படுத்துவதற்காக, இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக. இதெல்லாம் பார்க்குறோமே, இப்போ வீலிங் பண்ணுறதுலாம் பார்க்குறோமோ இல்லையோ, அப்படி பைக்கில் சல்லுன்னு முன் வீலை மட்டும் ஓட்டுறது, பின் வீலை மட்டும் ஓட்டுறதுலாம் ஓட்டுறான்னு இல்லையோ, எதுக்காக? அதெல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கோசரம். அந்த மாதிரி பறவைகளில் மயில் என்ன பண்ணுவான், பெண்மயிலை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு தன்னுடைய தோகையை அப்படி விரித்து அப்படி டான்ஸ்லாம் ஆடி அந்த பெண்மயிலை இம்ப்ரெஸ் பண்ணுவான். அந்த மாதிரி பிரபஞ்ச சிருஷ்டி என்பதான தோகையை விரித்து பெருமாள் ரங்கநாதன் பெரிய பிராட்டியான ரங்கநாயகி தாயாரை இம்ப்ரெஸ் பண்ணுறான். அச்சித் அவிசிஷ்டான் பிரளயே ஜந்தூன் அவலோக்கிய ஜாத நிர்வேதா என்று அந்த பிரளயத்தில் அவைகள் இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தால் ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. நாமரூப விபாகங்கள் இல்லாமல் இருக்குது. ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் என்ன சொன்னேன், மெழுகில் ஒட்டின தங்கத்துகள் மாதிரி இருக்குன்னு சொன்ன எக்ஸாம்பிள் ஞாபகம் இருக்கா? அந்த எக்ஸாம்பிள் இங்கே யூஸ் பண்ணிக்கணும். அதனால் ததைக்ஷத பகுஸ்யாம் பிரஜாயேதி அனேன ஜீவேன ஆத்மன அனுப்பிரவிஷ்ய நாமரூபே வியாகரவாணி. நான் ஒன்றாகவும் பலவாகவும் இருக்கிறேன் என்று பரமாத்மா சொல்கிறான். அந்த பிரம்மமானது பிரபஞ்ச ரூபமாக சிருஷ்டிக்கிறது. அதே பிரம்மமானது நான் ஒருவாகவும் இருக்கிறேன் பலவாறாகவும் இருக்கிறேன் என்பதாக சொல்லும் பொழுது அந்த பிரம்மமே பிரபஞ்சமாக மாறுகிறது. இதுக்குதான் கீழே பல எக்ஸாம்பிள் சொன்னேன். சிலந்தி பூச்சி தானாக ஒன்று தன்னுடைய உமிழ்நீரை உண்டாக்குறது, அந்த உமிழ்நீரை மறுபடியும் தனக்குள்ளேயே இழுத்து கொள்கிறது, அதில் ஒரு வலையை கட்டுறது. தன்னுள்ளே திரைத்தெழும் தடங்கடல் போல ஒரு சமுத்திரம் இருக்குது, சமுத்திரத்திலே அலைகள் உண்டாகிறது, மறுபடியும் அந்த சமுத்திரத்திலே அலைகள் போய் அடங்கிடுறது. அதுபோல பரமாத்மா தனக்குள்ளேயே பிரபஞ்சத்தை உண்டு பண்ணுறான், மறுபடியும் அந்த பிரபஞ்சத்தை தனக்குள்ளேயே பரமாத்மா இழுத்து கொள்கிறான். அந்த சிலந்து பூச்சி ஸ்பைடர்மேனும் பாருங்க. அதே மாதிரி சமுத்திரத்தையும் நாம் திருஷ்டாந்தமாக்கி கொள்ளலாம். ஆகையாலே பகவான் ஒருவன் தான், அந்த ஒருவன் பிரபஞ்ச ரூபமாக பரிணமிக்கிறான். அதுக்கு முன்பாக அந்த பிரபஞ்சம் இல்லை என்பதாக அர்த்தமில்லை. அவைகள் சூக்ஷ்ம ரூபத்தில் அவனிடத்தில் ஒடுங்கி இருந்தன. அவற்றை ஸ்தூலமாக நாமரூப விபாகமாக அவன் படைக்கிறான் என்பது இந்த ஸ்லோகத்தினாலே காண்பிக்கப்படுகிறது. இதை அறிந்தவன் பரமாத்மா உபாசனம் செய்கிறான். அப்படி உபாசனம் பண்ணுறவனுக்கு உயர்ந்த மோட்ச சித்தியானது ஏற்படுகிறது. ஞான யஜ்ஞேன சாப்யன்யே யஜந்தோ மாம் உபாசதே ஏகத்வேன பிருத்தக்வேன பகுதா விஸ்வதோ முகம். ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியேன் சொல்கிறத எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. ஞான யஜ்ஞேன சாப்யன்யே ஞான யஜ்ஞேன சாப்யன்யே யஜந்தோ மாமுபாசதே யஜந்தோ மாமுபாசதே ஏகத்வேன ப்ருதக்த்வேன ஏகத்வேன ப்ருதக்த்வேன பகுதா விஸ்வதோ முகம். பகுதா விஸ்வதோ முகம். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களை நாம் அனைவரும் பாராயணம் செய்வோம். ஞான யஜ்ஞேன சாப்யன்யே யஜந்தோ மாமுபாசதே ஏகத்வேன ப்ருதக்த்வேன பகுதா விஸ்வதோ முகம். நம்மளுடைய சனாதன தர்மத்தில் தெய்வத்தை ஆராதிக்கும் வழிகளில் முதன்மையானது பகவன் நாம சங்கீர்த்தனம். நம்மளுடைய சனாதன ஹிந்து தர்ம நூல்களில் காலக்ஷேபோ ந கர்த்தவ்யः க்ஷீணமாயுः க்ஷணே க்ஷணே யமஸ்ய கருணா நாஸ்தி கர்த்தவ்யம் ஹரிகீர்த்தனம் என்று சொல்லப்பட்டுள்ளது. டயத்தை வேஸ்டே பண்ணக்கூடாதா. காலக்ஷேபா நகர்த்தவ்யா க்ஷீணமாயு, ஆயுஷானது போயிண்டே இருக்கு. யமஸ்ய கருணா நாஸ்தி, யமதர்மராஜனுக்கு கருணையே இருக்காதான், டைம் ஆகிடுதுன்னு தூக்கின்னு போயிடுவான். அதனால் கர்த்தவ்யம் ஹரிகீர்த்தனம், கர்த்தவ்யம்னு போட்டிருக்கு. மஸ்ட்டு கீர்த்தனமானது மஸ்ட்டு செய்யணும்னு அர்த்தம். கண்டிப்பாக செய்யணும், ஹரிகீர்த்தனம் செய்யணும். அதனால் பலவிதமான லாபங்கள் இருக்குது அப்படின்னு காட்டி கொடுக்கறது சாஸ்திரம். அப்பேற்பட்ட நாம சங்கீர்த்தனத்தை நாம் கேட்டு மகிழலாம். ராஜச சுகுமார மதனான்சா புத்தளா ராஜச சுகுமார மதனான்சா புத்தளா ராஜச சுகுமார மதனான்சா புத்தளா ராஜச சுகுமார மதனான்சா
विसशिकला लोपलिया राजस सुकुमार मदनाचा पुतळा राजस सुकुमार मदनाचा पुतळा राजस सुकुमार मदनाचा पुतळा
பாராயண நிகழ்ச்சியில் இதுவரை நாம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷரதோஷம் இருந்திருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு சுவாமியினிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देव नारायण नमोऽस्तु ते. अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. சுவாமியினுடைய பரிபூர்ண அருள் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियकान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ